அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா கடும் அதிருப்தியில் சீனா. என்ன நடக்குது? அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா என்ன பண்ணாங்க? இந்தியா பண்ணதுக்கு சீனா என்ன அதிருப்தி அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இல்லையா? வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகக்கூடிய ஸ்டீல்களின் மீது 3 ஆண்டு வரி விதிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. யாரு முடிவு பண்ணியிருக்காங்க? சீனாவில் இருந்து மலிவு விலையில நிறைய ஸ்டீல் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படக்கூடிய நிலையில வந்துகிட்டு இருக்கு. சீனாவிலிருந்து மலிவு விலையில இந்தியாவுக்கு நிறைய ஸ்டீலுங்கிறது ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் டன் கணக்குல வந்துகிட்டு இருக்கு. அதை டார்கெட் பண்ணி இந்த வரி விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட செலக்டிவான ஸ்டீல் பொருட்கள் மீதான வரி அதிகரிக்கப்பட்டது. இதுக்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமா. அதன்படி பார்த்தோம்னா ஸ்டீல் பொருட்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு 11% 12% இறக்குமதி வரிய விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வரி முதல் ஆண்டுல 12% நடைமுறையில இருக்கும். அதுக்கு பிறகு 2வது ஆண்டுல 11.5% குறைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு 3வது ஆண்டுல இன்னும் கூடுதலாக குறைந்து 11% அப்படிங்கிற அளவுல வரி அமலுக்கு கொண்டு வரப்படும். நம்முடைய நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டோம், இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உலகின் 2வது ஸ்டீல் உற்பத்தியாளராக இந்தியா இருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட வகையான ஸ்டீல் அது, அந்த ஸ்டீல் உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு. ஆனா சீனாவில் இருந்து வரக்கூடிய மலிவு விலை ஸ்டீல் இறக்குமதி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதால இப்போ ஏற்கனவே இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி தானே, அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில ட்ரம்ப் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராரு. இதனால இந்தியாவுக்கு பாதிப்பா இருந்தாலும் அவர் அமெரிக்காவுடைய நலனை முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்ப அதே போல தானே இப்ப இந்தியாவில கூட ஸ்டீல் மிக முக்கியமான நாடாக இந்தியா இருந்தாலும் கூட சீனாவில இருந்து மலிவு விலையில ஸ்டீல் வர்றதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம்லாம் பாதிக்கப்படுது, வியாபாரம் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அது தடுக்க மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையாக இந்தியாவின் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இப்ப இதனால என்ன, உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தங்களுடைய பொருட்களை விலையை குறைத்து விற்பனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா சீனால இருந்து கம்மியான ரேட் இப்ப நம்ம ஒரு கடைக்கு போற ஸ்டீல் வாங்குறோம் அப்படின்னா எந்த ஸ்டீல் ரேட் கம்மியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கணும், ரேட்டும் கம்மியா இருக்கும் அப்படின்னா சீனாவோட ஸ்டீல் தான் கிடைக்கும், உங்களுக்கு கம்மியா மலிவான விலைகள் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம நாட்டு ஸ்டீல் யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம நாட்டினுடைய உற்பத்தியாளர்கள் என்ன பண்றாங்க, விலையை குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனாலதான் உள்நாட்டு ஸ்டீல் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. அப்படின்றதால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சீனாவின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் வெளிநாட்டில் இருந்து வாங்கப்படக்கூடிய ஸ்டீல் பொருட்கள் மீதான வரியை மத்திய அரசு அதிகரித்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவும் பண்ணாங்க. முன்னதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டீல் இறக்குமதிக்கு அதிகப்படியான வரிகளை விதித்தார். இதுல சீனா பாதிக்கப்பட்டது. இப்போ ஏற்கனவே அமெரிக்காவின் நடவடிக்கையால் சீனா பாதிக்கப்பட்ட நிலையில இப்போ இந்தியாவின் நடவடிக்கையாலையும் சீனா பாதிக்கப்படுது. அமெரிக்காவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை சீனா தேடி வந்தாங்க. அமெரிக்காவுக்கு போக முடியாத ஸ்டீல் ஏற்றுமதியை மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வந்தாங்க. இப்படியான சூழ்நிலை தான் நம்முடைய நாடும் சீனாவின் மலிவு விலை ஸ்டீல் வணிகத்தை குறிவைத்து வரிகளை தீட்டியிருக்காங்க. இப்போ வியட்நாம் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சீனாவில் இருந்து அதிகப்படியான ஸ்டீல் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதனால வியட்நாம், தென்கொரியா நாடுகளும் சீனாவுடைய ஸ்டீல் ஏற்றுமதியை குறைக்கும் வகையில வரியை விதித்திருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடுகளும் சீனாவின் ஸ்டீல் ஏற்றுமதியை குறிவைத்து வரி விதிப்பதால் அந்த நாட்டுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கடும் அதிருப்தியில சீனா இருக்காங்க. இது ஒவ்வொரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு அந்த நாடு மேற்கொள்றாங்க. ஆனா இது 2 வகையில் நம்ம பார்க்கலாம். ஒரு வகை என்னன்னா, அமெரிக்கா எடுத்துக்கிட்டா இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிக்கிறாரு ட்ரம்ப். அதுக்கு அமெரிக்கர்களுக்கே அங்களுடைய வணிகர்கள், அங்களுடைய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கா ஆங்கிள் பார்த்தோன்னா ட்ரம்ப் பண்ணது சரியா இருக்கும். ஆனா இந்தியா ஆங்கிள் பார்க்கும்போது நம்முடைய பொருட்களை அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னா அதிகமா வரி போட்டார், இனி அதிகமா போவாதே, யாரா நமக்கு பிரச்சனையாச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப அமெரிக்கா ஆங்கிள் பார்த்தோன்னா அது சரி, இந்தியா ஆங்கிள் பார்த்தா அது தவறு. அந்த மாதிரி இப்ப இந்தியா மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கை இந்தியா ஆங்கிள் பார்த்தா சரி, சீனாவுடைய ஆங்கிள் பார்த்தா தவறு அப்படின்னு ஒரு செயலுக்கும் 2 விதமான கோணங்கள் இருக்கு. அந்த நாட்டுக்கு எது முக்கியங்கிறது அந்த நாடு தான் முடிவு பண்ணும். அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கப்படுது. இப்ப சீனாவுடைய ஸ்டீல்களுக்கு அமெரிக்கா ஏற்கனவே விதிச்சாங்க. இப்ப இந்தியா ஏற்கனவே மற்ற வியட்நாம் நாடுகள்லாம் விதிச்சாங்க. இப்ப இந்தியா விதிச்சிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சீனாவின் ஸ்டீல்களும் முடங்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு.